என்ன பண்ற? கீழே கீழே வா, கீழே வா, காட்டு. மருந்து குடி சாவுங்கன்னா சாவியா? பால் உற்பத்தியால வாழ்க்கை அழிக்கணும் உனக்கு. தண்ணி ஊத்துற எங்களுக்கு தூக்கம் நாம செத்து இருக்கோம்டா. ரத்தத்தை சிந்தி பாலை குடுக்குறீங்க. அதுக்காண்டி கெட்ட வார்த்தை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் நிக்கும் போதே பேசுறீங்க. பாலில் தண்ணீர் கலந்த நபரை கையும் களவுமாக பிடித்த அதிகாரியின் சரமாரியான கேள்வியால் கதை கலந்து நின்ற ஆவின்பால் வேன் ஓட்டுநர். இதுபோன்ற முறைகேடுகளை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கும் அதிகாரி. குழந்தைகளுக்கு தாய்ப்பாலிற்கு அடுத்தபடியாக இன்றியமையாத உணவுப் பொருளாக இருக்கும் பசுவின் பாலில் கலப்படம் செய்யப்பட்டு விற்பனை செய்வது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத குற்ற செயலாக பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பாலின் தன்மையை கேள்விக்குறியாக்கும் வகையில் எண்ணற்ற கலப்படங்கள் மேற்கொள்வதே வாடிக்கையான விஷயமாகிவிட்டது. மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி ஆவின்பால் சொசைட்டியின் விரிவாக்க அலுவலராக பணியாற்றுபவர் ஜான் ஜஸ்டின் தேவசகாயம். இவர் 2016ஆம் ஆண்டில் பணியில் சேர்ந்ததில் இருந்து தான் பணியாற்றும் பகுதியில் ஆவின்பால் விற்பனை தொடர்பாக நிகழும் குற்றங்களை ஒவ்வொன்றாக மேலிடத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் மதுரை மாவட்டம் கோப்பம்பட்டி பால் உற்பத்தி மையத்தில் இருந்து கொண்டுவரும் பாலின் தன்மை சரியில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து முறைகேடுகள் ஏதும் நிகழ்கிறதா என்பதை கண்காணிக்கும் வகையில் ஆவின் விரிவாக்க அலுவலர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டுள்ளார். அப்போது கோப்பம்பட்டி பால் உற்பத்தி மையத்தில் இருந்து ஆவின்பால் பண்ணைக்கு சரக்கு வாகனம் மூலம் பாலை எடுத்து செல்லும் போது வாகன ஓட்டுநரை பாலில் தண்ணீரை கலந்து கொண்டிருந்ததை கண்டுள்ளார். இதனையடுத்து அவரை கையும் களவுமாக பிடித்த அதிகாரி சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார். அதிகாரியின் கேள்விகளால் கதிகலங்கி போன ஓட்டுநர், நான் இல்ல, அவன்தான் தண்ணியை கலக்க சொன்னான் என சொல்ல ஆத்திரமடைந்த அதிகாரி, அவன் விஷம் குடித்து சாக சொன்னா சித்திரவியா என ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பினார். யார் பால் இருந்து எடுத்து அவன் பால்ல தண்ணி ஊத்தி குடுக்குறதுக்கு அவன் வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு போலாம்ல. இந்த போட்டோ வீடியோ எடுப்பா, போலீஸ்க்கு 100க்கு ஃபோன் பண்ணு. இல்ல டிரைவருக்கு என்ன வேலை? வெண்ணதானே இந்த வெண்ணதானே உடைய வந்து மருந்து குடி சாவுங்கன்னா சாவியா? போயிரு. பால் உற்பத்தியால வாழ்க்கை அழிக்கணும் உனக்கு. நீ எதுக்கு தண்ணி ஊத்துற? யாருக்கு தண்ணி ஊத்துற? மக்கள் கொடுத்த பால தண்ணி ஊத்த உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன்னா அவன் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு 5 மணிக்கு ஹோட்டல் ஊத்துவீங்களா? கேட்டா வரதையும் பால் சரியில்லைன்னு சொல்றீங்க. எங்களுக்கு தூக்கம் நாம செத்து இருக்கோம்டா. உன்னை விட மாட்டேறான் இன்னைக்கு ஜெயில் லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ்க்கு போன் பண்ணுனே. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனை வீடியோவாக பதிவு செய்த அதிகாரி மேலதிகாரிகளுக்கு இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு செல்வதாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதனையடுத்து மதுரை மாவட்ட ஆவின்பால் சொசைட்டியில் நிகழும் முறைகேடுகள் குறித்து அவர் ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக பால்வளத்துறை அமைச்சருக்கு அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் 2016ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்ததில் இருந்து ஆவின்பால் சொசைட்டியில் நிகழும் முறைகேடுகளை ஒவ்வொன்றாய் வெளிக்கொண்டு வந்தாலும் அது குறித்து தற்போது வரை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என கூறியுள்ளார். மாறாக வீடியோ வெளியிட்ட தன் மீதுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய ஊதியத்தையும் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். அவங்க நான் பணம் தரணும் அப்படின்னு பொய்யான ஒரு ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கி எனக்கு வந்து என்னுடைய சம்பளத்தை நிப்பாட்டி மிகப்பெரிய மன உளைச்சலை ஏன் இப்படி ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியலைங்க. எனக்கு அங்கே வேலை பார்க்க என்னால் முடியலை. இன்னும் மேற்கொண்டு என்னை ஏதாவது பழி வாங்கன்ற எண்ணத்தில் நான் வந்து என்னுடைய உரிமை உறுப்பு எடுத்துட்டு நான் சரி வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் விலகி வந்துட்டேன். இந்த கோப்பம்பட்டி பிஎம்சி பிரச்சனையில் கூட அவர் என் மேலே மிகுந்த கடுப்பில் இருந்தார். ஆவின் வாகனம் மூலம் பல கிலோமீட்டர் செல்வதாக கணக்கு காட்டி சிறிது தூரம் மட்டுமே பயணித்து டீசலை திருடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் இது தொடர்பான ஆதாரங்களையும் அரசுக்கு வழங்கியும் எந்த பயனும் இல்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளார். என்ன எடுத்துட்டு போறீங்க? நீங்க வாங்க. நீங்க யாரு? இவ்வளவு பெரிய வண்டி நிக்குது, இவ்வளவு வண்டி நிக்கும் போது டீசல் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நேர்மையா நான் வந்து அவங்கள்ட்ட வந்து தட்டி கேட்டேன் போது வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு என் மேல வந்து வெறுப்பு வந்துடுச்சு. ஜெகதீஷ் பாண்டியன் வந்து வாகன ஒப்பந்ததாரர்களுக்கு முழு ஆதரவா அவங்கள்ட்ட பணம் மது பாட்டில் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னைய வந்து கூப்பிட்டு நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினார். பால் பாக்கெட்டுகளை திருடுவது, பால் பாக்கெட்டுகளை எடுத்து செல்லும் டப்பாக்களை விற்பனை செய்வது,
சேதமடைந்த பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக கொடுக்கப்படும் புதிய பாக்கெட்டுகளையும் பதுக்குவது என எண்ணற்ற முறைகேடுகளும் குற்றங்களும் மதுரை மாவட்ட ஆவின் சொசைட்டியில் நிகழ்வதாக விரிவாக்க அலுவலர் ஜான் ஜஸ்டின் தேவசகாயம் ஆதாரத்துடன் வீடியோவை வெளியிட்டுள்ளார். பால் பாக்கெட் கொடுங்க, இதுக்கு நான் எங்க போறேன்? இதுக்கு பால் பாக்கெட் கொடுங்க, பால் பாக்கெட் கொடுக்கணும்ல. அப்புறம் இறக்குறனால ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறாரு. ஆமா, அதுபோல் லீக்கேஜ் பாக்கெட்டுக்கெல்லாம் எந்த பாக்கெட்டும் கொடுக்கறது இல்லை. பால் பாக்கெட் காணா போகுது, குறையுது. அதை வந்து எப்படி பேசணும்? அதுக்காண்டி கெட்ட வார்த்தை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 10 டப்பா இறக்கி வச்சா 2 பாக்கெட் எடுக்கிறது, ஆவின்ல இருந்து கொடுக்கக்கூடிய லீக்கேஜ் பாக்கெட்டை கொடுக்காம முகர்வுகளை ஏமாத்துறது, பால் பாக்கெட் அவங்களுக்கு தெரியாம திருடுறது, கிலோமீட்டர் அதிகமான ஒப்பந்தம் போட்டு கம்மியாக பயணம் செய்கிறது, அதோட முக்கியமாக வந்து பால் டப்பா வந்து கடைகளில் விற்கிறது, டிப்போக்களில் வந்து அதை அடகு வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. தற்போது இந்த வீடியோ வைரலாகி வரும் நிலையில் ஆதாரத்துடன் அதிகாரி குற்றச்சாட்டுகளை நிரூபித்தும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆவின் பால் விற்பனை விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பி வரும் நிலையில் தற்போது ஆவின் நிர்வாக அதிகாரியே குற்றங்களை சுட்டிக்காட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.